இது ஒரு ஸ்பெஷல் பிரேக்கிங் நியூஸ் அப்டேட். சமூக வலைதளங்களில் தற்போது மிக வேகமாக பரவி வரும் ஒரு தகவல் தமிழ் சினிமா உலகிலும் ரசிகர்கள் மத்தியிலும் பெரும் கவனத்தை பெற்றுள்ளது. முதலில் நாம் தெளிவாக கூற வேண்டியது என்னவென்றால், இந்த தகவல்கள் அனைத்தும் தற்போது அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை. இவை முழுவதும் சோஷியல் மீடியா வைரல் ரிப்போர்ட்ஸ் மற்றும் இணையத்தில் பரவி வரும் பதிவுகள் மட்டுமே. இன்று காலை முதல் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், யூடியூப் உள்ளிட்ட தளங்களில் ஒரு குறிப்பிட்ட பதிவு மிக வேகமாக பகிரப்பட்டு வருகிறது. அந்த பதிவில் நடிகை த்ரிஷா தொடர்பாக சில நிகழ்வுகள் குறிப்பிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சில சமூக வலைதள பதிவுகளில் கூறப்படுவதாவது, சமீபத்திய வெற்றி கொண்டாட்ட சூழ்நிலையில் அவர் டிவிகே விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்து பூங்கொத்து வழங்கியதாக செய்திகள் பரவி வருகின்றன. இந்த தகவல் வெளியானதுமே ரசிகர்கள் மத்தியில் பெரும் உற்சாகமும் அதே நேரத்தில் ஆச்சரியமும் ஏற்பட்டுள்ளது. சமூக வலைதளங்களில் இது குறித்து பல்வேறு கருத்துக்கள் பகிரப்பட்டு வருகின்றன. மேலும் சில வைரல் போஸ்ட்களில் கூறப்படுவதாவது, இந்த வெற்றியின் தொடர்ச்சிக்காக அவர் திருப்பதி சென்று தரிசனம் செய்து வெற்றி தொடர வேண்டி பிரார்த்தனை செய்ததாகவும் தகவல்கள் பரவி வருகின்றன. இதனைத் தொடர்ந்து இந்த செய்தி தற்போது ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங் டாபிக்காக மாறியுள்ளது. பலரும் இதை பகிர்ந்து வருகின்றனர். ஆனால் அதே நேரத்தில் சிலர் இதை உண்மை என நம்புகிறார்கள். சிலர் இது சோஷியல் மீடியா எக்ஸிஜரேஷன் என கூறுகிறார்கள். மற்றும் இன்னும் சிலர் இது குறித்து கேள்வி எழுப்புகிறார்கள். இதனால் இது தற்போது ஒரு பெரிய ஆன்லைன் டிஸ்கஷனாக மாறியுள்ளது. #த்ரிஷா, #DVK விஜய் போன்ற ஹேஷ்டேக்குகள் கூட வைரல் ஆகி வருகின்றன. ஆனால் மீண்டும் குறிப்பிட வேண்டும், இந்த தகவல்களுக்கு இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தலும் இல்லை. எந்த செய்தி நிறுவனமும் இதை கன்ஃபார்ம் செய்யவில்லை. இவை அனைத்தும் தற்போது இணையத்தில் பரவி வரும் வைரல் ரிப்போர்ட்ஸ் மட்டுமே. இன்றைய டிஜிட்டல் உலகில் ஒரு சிறிய பதிவு கூட சில நிமிடங்களில் ஆயிரக்கணக்கான பேரை சென்றடைகிறது. அது உண்மையா இல்லையா என்பதை விட அது எவ்வளவு வேகமாக பரவுகிறது என்பதே முக்கியமாகிவிட்டது. அதனால் இவ்வாறான தகவல்களை நாம் கவனமாக அணுக வேண்டும். உறுதியான தகவல் இல்லாமல் எந்த செய்தியையும் முழுமையாக நம்புவது சரியல்ல. இப்பொழுது இந்த விவகாரம் குறித்து மேலும் புதிய தகவல்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் வரை இதை ஒரு டெவலப்பிங் வைரல் ரிப்போர்ட் ஆகவே பார்க்கப்படுகிறது. மேலும் அப்டேட்ஸ்க்கு எங்களுடன் தொடருங்கள். உங்கள் கருத்து என்ன? இது உண்மையா அல்லது சோஷியல் மீடியா ஹைப்பாக இருக்கிறதா? கீழே உங்கள் கருத்துக்களை பகிருங்கள்.